நேரில் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் அறுவடைக்கு தயாரான வெண்டைக்காய் தயாராக இருக்குது. காய்கள்லாம் வளர்ந்துருச்சு. இது எப்படி அறுவடை பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். வெண்டைக்காய் அறுவடை பண்ணும்பொழுது நீங்கள் கையுறை அணிஞ்சிக்கிறது நல்லது. ஏன்னா அதில் சுனைகள்லாம் இருக்கும். இல்லைனா நீங்கள் வெயிலில் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுனாலே கையெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். வெண்டைக்காயெல்லாம் நல்லா வளர்ந்துருக்கு. காலையில் ஒரு தடவை, மாலையில் ஒரு தடவை நீங்கள் அறுவடை பண்ணலாம். நல்லா விளைஞ்சிருக்கு பாருங்க வெண்டைக்காய். பிஞ்சான வெண்டைக்காய் ஒரு குறிப்பிட்ட சைஸ்லேயே நீங்கள் இதை அறுவடை பண்ணிடணும். ஒரு நாளைக்கு காலையில் அல்லது மாலையில் நீங்கள் அறுவடை பண்ணுங்கள். அது சிறந்தது. காலையில் அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் பறிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயில் ஏறதுக்குள்ளே நீங்கள் பறிச்சிடலாம். காய்களும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். மார்க்கெட்டு கொண்டு போகிறதுக்கு, விற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதேமாதிரி மாலையில் நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலே அறுவடை பண்ணுறது நல்லது. கை உறைகளை நீங்கள் அணிஞ்சிக்கணும். அதுதான் உங்களுக்கு சிறந்ததானதாக இருக்கும். அப்போ தான் சுனைகள் படும்போது உங்களுக்கு அரிக்காமல் இருக்கும். தினந்தோறும் நீங்கள் அறுவடை பண்ணுறது நல்லது. அப்படி அறுவடை பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா காய்கள் முத்திரும். தினந்தோறும் நீங்கள் அறுவடை பண்ணால் தான் இதில் நல்லது. காய்கள் முத்தாமல் இருக்கும். பிஞ்சாக ஒரு மீடியமான சைஸில் நீங்கள் அறுவடை பண்ணும் பொழுது விற்பனைக்கு ஏற்றதாக இருக்கும். நல்ல விலைக்கு நீங்கள் விற்பனை செய்யலாம். வெயில் நேரங்களில் நீங்கள் அறுவடை பண்ணுறது உங்களுக்கு உந்ததாக இருக்காது. கைகள் ரொம்ப எரிச்சலை கொடுத்துரும். அதனால் காலையில் ஒரு முறை, மாலை ஒரு முறை மாத்திரம் அறுவடை பண்ணுங்கள். மதிய நேரத்தில் அறுவடை பண்ணாதீங்க. வெறுங்கையில் கண்டிப்பாக நீங்கள் அறுவடை பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே கையுறைகளை அணிந்து கொண்டு அறுவடை பண்ணுங்கள், சிறந்தது. இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நேரில் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.